தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயோட கடைசி படம். இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தது போய் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு மக்கள் பேச தொடங்கிட்டாங்க. சரி, இன்னைக்கு அதாவது ஜனவரி 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது தனி நீதிபதி PT ஆஷா ஜனநாயகன் வழக்குல இட்ட உத்தரவை ரத்து செஞ்சு அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்ன, இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, இதோட அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். டிசம்பர் 18, 2025 ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்று வேணும்னு படக்குழு சென்சார் போர்டுல விண்ணப்பிக்குது. டிசம்பர் 22, 2025 இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கலான்னு பரிந்துரைக்கிறாங்க. டிசம்பர் 29, 2025 இந்த ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கலான்னு சென்சார் போர்டு சம்மதம் தெரிவிச்சிச்சு. இதுவரை எல்லாமே ஸ்மூத்தா தான் போச்சு. ஜனவரி 5, 2026 திடீர்னு இந்த ஜனநாயகன் படத்துல ராணுவம் தொடர்பான காட்சிகள்ல புகார் வர்றதா கூறி சென்சார் போர்டோட தலைவர் இந்த படத்தை மறு ஆய்வு குழுக்கு அனுப்புறாரு. இப்பதான் பிரச்சனை லைட்டா சூடு பிடிக்குது. ஜனவரி 6, 2026 படத்தை ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா ஏற்கனவே அறிவிச்சதுனால இந்த வழக்கை உடனடியா விசாரிக்கணும்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ். ஜனவரி 7, 2026 ஜனநாயகன் படத்துக்கு எதிராக ஒரு புகார் மனுவை தாக்கல் செய்து சென்சார் போர்டு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா அறிவிக்கப்பட்ட ஜனவரி 9, 2026 ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் உடனடியாக வழங்கணும்னு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி PT ஆஷா உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஆனா சென்சார் போர்டோ உடனடியாக இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்யறாங்க. இதனால சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அமர்வு PT ஆஷா பிறப்பிச்ச உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க. ஜனவரி 12, 2026 தலைமை நீதிபதிகளோட அமர்வு பிறப்பிச்ச உத்தரவை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை நாடுது. ஜனவரி 15, 2026 ஜனநாயகன் படத்தை எதுக்காக ரிலீஸ் பண்றதா ஏற்கனவே படக்குழு அறிவிச்சிருந்தாங்களோ அந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கே இந்த கேஸை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ்ல தாங்க தலையிட மறுத்து மீண்டும் இந்த கேஸை உயர்நீதிமன்றத்திலே நீங்க பார்த்துக்கோங்கன்னு அறிவுறுத்திருக்காங்க. அதாவது இந்த கேஸ் திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்கு. ஜனவரி 20, 2026 சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்சார் போர்டு தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்குல சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சென்சார் போர்டு பதிலளிக்க உரிய கால அவகாசம் கொடுக்கலன்னு தன்னோட வாதத்தை முன் வச்சாங்க. இதே மாதிரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பா ஆஜரான வழக்கறிஞரும் சென்சார் போர்டுல ஏற்கனவே அவங்களோட முடிவை அறிவிச்சிட்டாங்கன்னு அதுல ஒருத்தர் மட்டும் வேறு விதமா முடிவெடுத்தாலும் பெரும்பான்மை அடிப்படையில சென்சாரை வழங்கணும்னு வாதிட்டாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. ஜனவரி 27, 2026 அதாவது இன்னைக்கு விசாரணைக்கு வந்த இந்த ஜனநாயகன் படத்தோட சென்சார் வழக்குல ஜனவரி 9ஆம் தேதி தனி நீதிபதி PT ஆஷா பிறப்பிச்ச உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு இந்த உத்தரவை முழுமையா ரத்து செய்யறதா உத்தரவிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அதோட சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கணும்னு உத்தரவிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்னு பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த 2026 தேர்தல் வருஷம் பிப்ரவரி மாசம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிக்கிறதா பரவலா பேசப்பட்டு வருது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையம் கிட்ட போயிடும். உடனே தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துடும். ஜனநாயகன் படத்துல தாவேக தலைவர் விஜயினுடைய கட்சி சார்ந்த வசனங்களோ காட்சிகளோ ஒருவேளை இடம்பெற்று இருந்தா தேர்தல் காலத்துல இந்த படம் வெளியாகிறதுக்கு திருப்பி சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தத்துல இந்த வழக்கை விசாரிக்க போற தனி நீதிபதி பிறப்பிக்க போற உத்தரவுல தான் இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வரப்போதா இல்ல ஒரு புது பூகம்பம் கிளம்ப போதான்னு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.